ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பலாந்தோட்டை கொலைச் சம்பவம். எமது வாக்குறுதிகளின்படி இலங்கையை தேசிய மறுமலர்ச்சி யுகத்திற்கு இட்டுச் செல்வதில் நாம் வெற்றி கண்டுள்ளோம். அனைவரையும் பங்கேற்கச் செய்யும் ஒரு முறைமையுடன் இலங்கை தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. நெல்லுக்கு உரிய விலை வழங்காமல் அரசாங்கம் நடத்தும் நாடகத்தை நிறுத்துங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசேட அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவிப்பு. பிரபல தொழிலதிபர் ஹரி ஜெயவர்தன காலமானார். உள்நாட்டுச் செய்திகள். அம்பலாந்தோட்ட மாமடல்ல பிரதேசத்தில் மூவர் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த இரு தரப்பினரிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறின் விளைவாக மேற்படி கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்றில் இதுவரை இந்த நாட்டிற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கடன் இந்த ஆண்டு உலக வங்கியால் வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் உலக வங்கியுடன் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் ஏற்கனவே கடனை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். குருநாகலில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் நட்புறவு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். அதேவேளை ஜப்பானிய அரசாங்கம் 28 குப்பை சேகரிக்கும் வாகனங்களை நன்கொடையாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாளை நடைபெறவிருக்கும் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கியிருக்கும் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி மேற்கோள் ஆரம்பம். இன்று நாம் 77வது தேசிய சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்திற்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகிறோம். நாம் தற்போது இலங்கையின் வரலாற்றை மாற்றி அமைத்து வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் நுழைந்துள்ளோம். கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் ஒரு அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் இப்போது ஒன்றாக போராடுகிறோம். நமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும். இரத்தம் கண்ணீரால் போராடிய வரலாற்றின் அனைத்து தலைவர்களினதும் தியாகத்தின் எதிர்பார்ப்பு அதுவேயாகும். அதற்கிணங்க நாம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் ஒருங்கிணைந்து சமூக கட்டமைப்பாக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க நெறியூடாக அபிவிருத்தி அடைந்த நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். புதிய அரசாங்கம் என்ற வகையில் கடந்த 4 மாதங்களில் வலுவான பொருளாதார அடிப்படையில் நாட்டை ஸ்திரப்படுத்தல், புதிய அரசியல் கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்தல், அரசியல் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்பிலான புதிய முன்னுதாரணத்துக்காக அர்ப்பணித்தல், இனவாதம் மதவாதம் இன்றி மற்றவர்களை சமத்துவம், கௌரவம், கரிசனையுடன் பார்ப்பது, நடத்துவது மற்றும் சட்டத்தை அமுல்படுத்தல் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. கிராமப்புற வறுமையை ஒழித்தல் உள்ளிட்ட முக்கிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு எமது கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகளை உறுதிப்படுத்தி பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களை கைவிடாத அணுகுமுறையை உறுதிப்படுத்தும் நலன்புரி பொறிமுறையை உருவாக்குதல், நாம் தவறவிட்ட புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அடைந்து கொள்ள பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயமாக தேவையான முதல் நடவடிக்கைகளை எடுத்தல், ஊழல் ஆட்சியாளர்கள் நிறைந்த நாடு என்ற முன்பு காணப்பட்ட பிம்பத்தை தவிர்த்து உலகின் அனைத்து நாடுகளுடனும் மிகவும் நம்பகத்தன்மையுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நாடென சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையை மீள அடையாளப்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்துகிறோம். இவ்வாறாக ஊழல் ஆட்சியாளர்களின் 1000 அவதூறுகள் மற்றும் இடையூறுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டின் பொதுமக்களால் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கம் சீராக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எமது வாக்குறுதிகளின்படி இலங்கையை தேசிய மறுமலர்ச்சி யுகத்தை இட்டுச் செல்வதில் நாம் வெற்றி கண்டுள்ளோம்.
அதன்படி மேற்கூறிய அடிப்படையில் பல நூற்றாண்டுகளாக நாம் கண்ட நனவை நனவாக்கிக் கொள்ள வரலாற்றில் மிகவும் ஆக்கப்பூர்வமான பணிகளை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் முன்னெடுத்து செல்ல வேண்டியுள்ளது. அதற்காக அனைத்து இலங்கை மக்களையும் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணி திரளுமாறும் 77வது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இச்சந்தர்ப்பத்தில் சுதந்திரத்தின் நவீன முன்னுதாரணத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணையுமாறும் மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறும் அனைத்து இலங்கை மக்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். அனுரகுமார திசாநாயக்க, ஜனாதிபதி, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. மேற்கோள் நிறைவு. நாளை நடக்கவிருக்கும் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெளியிட்டுள்ள சுதந்திர தின வாழ்த்து செய்தி. மேற்கோள் ஆரம்பம். சுதந்திரம் என்பது தேசத்தின் இறைமை மட்டுமன்று, அது கண்ணியம், நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாகும். இனம், மதம், சாதி, பாலினம் அல்லது வர்க்கம் என்ற பேதமின்றி அனைத்து சமூகங்களும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பதற்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற, அனைவருக்கும் உரிய மதிப்பும் பெருமானமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பது வெறுமனே ஒரு எண்ணக்கரு மட்டுமன்று, அது செயற்பாட்டுக்கான ஒரு அழைப்பு. அது ஆழமான ஜனநாயகம் மற்றும் பொருளாதார நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் எண்ணக்கருவாகும். விளிம்பு நிலை சமூகங்களின் குரல்கள் தன்னெழுச்சியாக வெளிப்படுவதில்லை. அந்த குரல்கள் எழுகின்ற வகையில் தீர்மானங்களை மேற்கொள்வதில் அனைவரையும் பங்கேற்க செய்யும் ஒரு முறைமையுடன் இலங்கை தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அது அனைவருடையவும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட மற்றும் பெருமதியை உணரும் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான உறுதிமொழியாகும். இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளில் நாம் அடையாள கொண்டாட்டங்களுக்கு அப்பால் சென்று ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்திற்காக உண்மையிலேயே அனைவருக்கும் உரித்தான இலங்கை தேசத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். இன்னும் 2 வருடங்களில் மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்பை செய்ய வேண்டி வரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்வு கூறல் விடுத்துள்ளார். IMF உடன்படிக்கை மூலம் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது சர்வதேச நாணய நிதியத்தோடு புதியதொரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் என்று ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலின் போது கூறியது. இப்போது முந்தைய அரசாங்கம் இணக்கப்பாடு கண்ட அதே ஒப்பந்தத்தை அதே வழியில் முன்னெடுத்து வருகின்றது. இவற்றுக்கு மத்தியில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளதா என அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுள்ளார். குருநாகலில் நடந்த ஒரு மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் தனது கொள்கை அறிக்கையிலும் தேர்தல் மேடையிலும் நெல் மாஃபியாவை முடிவுக்கு கொண்டு வந்து நெல் விவசாயிகளுக்கு அவர்களின் விளைச்சலுக்கு உயர்ந்த விலை வழங்கப்படும் என்று கூறியது. ஆனால் இவை அனைத்தும் பொய் வார்த்தைகளாக மாற்றப்பட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 1 மாத காலத்திற்குள் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு காரணங்களை கூறி அப்பாவி விவசாயிகளை ஏமாற்றியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கை ஒன்றிலே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள விசேட வாழ்த்து செய்தி ஒன்றை தெரிவித்துள்ளார். 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இத்தருணத்தில் சுதந்திரம் மற்றும் அதன் பின்னர் நமது தாய்நாடு கடந்து வந்த காலகட்டத்தை மீண்டும் நினைவு கூறுவது அவசியமாகிறது. சுதந்திரம் பெற்ற தருணத்தில் நாம் ஒரு நாடாக வறுமை, நோய்கள் மற்றும் அறியாமையிலிருந்து விடுபட்டு சுதந்திர நாடாக எழுச்சி பெறுவதன் தேவை அடிப்படையானதாக இருந்தது. இதற்காக சுதந்திரத்திற்கு பின்னர் பல திட்டங்கள் செயற்பட்டன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது சுதந்திர தின அறிக்கையிலே தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரபல தொழிலதிபர் ஹரி ஜெயவர்தன தனது 82வது வயதில் காலமானார். ஹரி ஜெயவர்தன என்று பிரபலமாக அறியப்படும் டான் ஹெரால்ட் ஸ்டாசன் ஜெயவர்தன மெல்ஸ்டகோப் PLCயின் தலைவராகவும் டென்மார்க்கிற்கான இலங்கை தூதுவராகவும் பணியாற்றியுள்ளார். இலங்கையின் பணக்காரர்களில் ஒருவரான ஜெயவர்தனவை ஃபோர்ப்ஸ் பட்டியலிட்டிருந்தது. அமெரிக்காவிற்கு வெளியே சிறப்பாக நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களின் ஃபோர்ப்ஸ் பட்டியலில் பட்டியலிடப்பட்ட முதல் இலங்கை நிறுவனங்களான டிஸ்டிலரிஸ் கம்பெனி ஆஃப் ஸ்ரீலங்கா மற்றும் எட்கின் ஸ்பென்ஸ் ஆகிய 2 தலைவராகவும் ஜெயவர்தன பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜான் கீல்ஸ் குழுமத்தின் முதலாவது இலங்கை தலைவரான தேசமானிய கந்தையா கென் பாலேந்திர காலமானார். தனது 85வது வயதில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலேந்திர இலங்கை வணிகத்துறையில் ஒரு தலைமை நபராக சித்தரிக்கப்பட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான 3 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான எந்த ஒரு விமானமும் குறித்த விஜயத்தின் போது பயன்படுத்தப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது.
தனது உத்தியோகபூர்வ காரை பயன்படுத்தியே ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்ததாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதியின் பயண ஏற்பாடுகள் தொடர்பில் இணையத்தில் பரவிய செய்திகள் முற்றிலும் தவறானவை என அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடாக அறிக்கை ஒன்றை விடுத்து பாதுகாப்பு அமைச்சு இவ்வாறு விளக்கமளித்துள்ளது. வடமத்திய மாகாணத்தில் ரத்து செய்யப்பட்ட 11ஆம் தர தவணை பரீட்சைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் சமன்குமார ஜெயலத் தெரிவித்தார். வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் 11ஆம் தர இறுதி தவணை பரீட்சை வினாத்தாள் கசிவு சம்பவத்தால் ரத்து செய்யப்பட்டன. அதற்கமைய சாதாரண தர பரீட்சைக்கு வழங்கப்படுகின்ற அதே போலீஸ் பாதுகாப்பின் கீழ் இந்த தவணை பரீட்சையை நடத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் சமன்குமார ஜெயலத் தெரிவித்தார். இலங்கை அணுசக்தி அதிகார சபையின் புதிய தலைவராக கலாநிதி துஷாரா ரத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். எரிசக்தி அமைச்சின் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடியால் குறித்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜப்பானின் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற துஷாரா ரத்நாயக்க அணு பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்ற ஒரே இலங்கையர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியல் துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் பணியாற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக 300 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய மத்திய அரசாங்கத்தால் 2025 தொடக்கம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததுடன் அவர் தாக்கல் செய்த 8வது வரவு செலவு திட்டம் இதுவாகும். இதில் இந்திய வெளியுறவு அமைச்சுக்காக 20,516 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக 5,483 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அண்டை நாடுகளில் நீர்மின் நிலையங்கள், வீட்டு வசதி, வீதிகள், பாலங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் போன்ற பாரிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கைக்கு இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தினூடாக 300 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது இலங்கை ரூபாயில் சுமார் 1032 கோடியாகும். இலங்கை பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதால் அதற்கான ஒதுக்கீடு 245 கோடியிலிருந்து 300 கோடி இந்திய ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கைக்கு இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தினூடாக 300 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்திய வரவு செலவு திட்டத்தில் வெளிநாடுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளில் பூட்டான் நாட்டுக்கே அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டுக்காக 2025 தொடக்கம் 2026ஆம் ஆண்டுக்காக 2,150 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களின் இறுதிக்கிரியைகள் நேற்று நடைபெற்றது. மாவட்டபுரம் இல்லத்தில் நேற்று காலை 8 மணி அளவில் இறுதிக்கிரியைகள் ஆரம்பமாகி 10 மணி அளவில் அஞ்சலி உரைகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து மாவட்டபுரம் இந்து மயானத்தில் மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் தகனம் செய்யப்பட எடுத்துச் செல்லப்பட்டது. நேற்று பிற்பகல் அளவில் மாவட்டபுரம் இந்து மயானத்தில் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் அக்னியில் சங்கமமானது. இந்நிகழ்வில் அரசியல்வாதிகள், பொது அமைப்பினர், மதகுருகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் திடீரென சுகையீனமுற்று மர்மமான முறையில் உயிரிழந்தார். விஷவாயுவை சுவாசித்ததே மரணத்திற்கான காரணம் என தற்போது சந்தேகிக்கப்படுகிறது. கொள்ளுப்பட்டி முகந்திரம் வீதியில் அமைந்துள்ள விடுதியொன்றில் 30 வயதுடைய ஜெர்மன் நாட்டு ஆணொருவரும் 27 வயதுடைய ஜெர்மன் பெண்ணொருவர் மற்றும் 24 வயதுடைய இங்கிலாந்து நாட்டு பெண்ணொருவரும் தங்கியிருந்தனர். அதற்கமைய குறித்த மூவருக்கும் நேற்று திடீரென வாந்தி, தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து ஜெர்மன் தம்பதியினர் நேற்று காலை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதேவேளை நேற்று மாலை 7:30 மணி அளவில் 24 வயதான இங்கிலாந்து பெண்ணின் உடல்நிலை மோசமடைந்ததால் ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஜெர்மன் தம்பதியினரும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதோடு அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜனவரி 30ஆம் தேதி குறித்த வெளிநாட்டு பிரஜைகள் மூவரும் தங்கியிருந்த அறையில் 3 தினங்களுக்கு முன்னதாக மூட்டை பூச்சிகளை கொள்ள பயன்படுத்தப்படும் ஹாஸ்பைன் என்ற வாயுவை பயன்படுத்தி புகைப்பிடிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த பெண் விஷவாயுவால் உயிரிழந்திருப்பாரா என்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த 24 வயதுடைய இங்கிலாந்து பெண்ணின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்காக அரசு தடயவியல் மற்றும் தடயவியல் மருத்துவ அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டனர்.
வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு குறித்த விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டினர் குழு ஒன்று அங்கிருந்து வெளியேறுவதை காண முடிந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக நீதிமன்றத்தில் தற்போதிருக்கும் சிரேஷ்ட நீதியரசரான முகமது லஃபார் தாஹிர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக முகமது லஃபார் தாஹிர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் பந்துல கருணாரட்ன ஓய்வு பெறுவதற்கு முந்தைய விடுமுறையை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒருவர் அரசியலமைப்பு ரீதியாக நியமிக்கப்படும் வரை இந்த நியமனம் நடைமுறையில் இருக்கும். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜான்டி ரோட்ஸ் 3 நாள் பயணமாக இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். இலங்கையில் ஒரு விசேட திட்டத்தை செயற்படுத்த வந்ததாகவும் அது குறித்து விவரங்களை பின்னர் வெளியிடுவேன் என்று நம்புவதாகவும் விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு ஜான்டி ரோட்ஸ் தெரிவித்தார். இன்று காலை 5:25 மணிக்கு இந்தியாவின் மும்பையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 148 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த ஜான்டி ரோட்ஸுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் என அம்பாந்தோட்டை உப்பு நிறுவன தலைவர் TK நந்தனதிலக தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதில் ஏற்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் இவ்வாறு உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். சமீபத்திய சீரற்ற காலநிலை காரணமாக உள்ளூர் உப்பளங்கள் சேதமடைந்ததை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கு 2 இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியது. அதற்கமைய இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 1485 மெட்ரிக் டன் முதல் தொகுதி உப்பு கடந்த ஜனவரி 27ஆம் தேதி நாட்டை வந்தடைந்தது. இந்நிலையில் 400 கிராம் உப்பு பாக்கெட்டின் விலை 120 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் உப்பு பாக்கெட்டின் விலை 180 ரூபாவாகவும் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக இவ்வாண்டின் முதலாம் காலாண்டில் உள்நாட்டு சந்தையில் வீட்டு தேவைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கான உப்பு விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம் என அவதானிக்கப்பட்டது. அதற்கு தீர்வாக வரி வீதத்திற்கமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்களூடாக சந்தைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெவினுவர புராணவெல்ல மீன்பிடி துறைமுகத்திற்கு விஜயம் செய்து தற்போதைய பிரச்சினைகளை மதிப்பீடு செய்து மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை கண்டறிந்தார். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அஜந்த கம்மத்தகே, தென்மாகாண ஆளுநரின் மாத்தறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பண்டார மற்றும் பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த விஜயத்தின் போது துறைமுகத்தில் நிலவும் முக்கிய பிரச்சினைகள் ஆய்வு செய்யப்பட்டன. துறைமுகத்தில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையத்தின் 2 பம்புகள் செயலிழந்துள்ளதாக காணப்பட்டது. இதனை சரி செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்துடன் கலந்துரையாடப்பட்டது. சப்ரகமுவ மகா சமன் ஆலயத்தின் தற்காலிக பொறுப்பாளராக SV சந்திரசிங்கவை நியமிப்பதற்கு பௌத்த விவகார ஆணையாளர் எடுத்த முடிவை செயற்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. அத்துடன் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் அவர் வாக்களிப்பதை தடுக்கும் மற்றொரு இடைக்கால தடை உத்தரவையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. சப்ரகமுவ மகா சமன் ஆலயத்தின் முன்னாள் பஸ்நாயக்க நிலைமை மிகார ஜெயசுந்தர, பஸ்நாயக்க நிலைமை சங்கத்தின் தலைவர் ஏமந்த பண்டார ஏரத் மற்றும் செயலாளர் பிரியந்த பண்டார ஜெயசுந்தர ஆகியோர் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மக்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத அழகு சாதன பொருட்களை சிறப்பான தரத்தில் வழங்குவதை இலக்காக கொண்டு மிகுந்த அவதானத்துடன் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் பொருட்கள் ஒழுங்குமுறை சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் ராஜகிரி ஆயுர்வேத தேசிய மருத்துவமனை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஆயுர்வேத துறையின் ஒழுங்குமுறை பொறுப்பிலிருந்து விலகியிருக்கும் பொது தரமான மற்றும் உயர்ந்த பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை. தற்போது அது குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆயுர்வேத அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகளின் அனைத்து தயாரிப்புகள் மற்றும் உட்பொருட்களை ஒழுங்குபடுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சர் புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்துள்ளார்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மன்னார் கடற்பரப்பில் கைதான மீனவர்களை இலங்கையில் உள்ள மன்னார் கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை தகவல் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரிலிருந்து நியூயார்க் நகருக்கு ஜார்ஜ் புஷ் இன்டர்கான்டினென்டல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாரான யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்ததால் பரபரப்பான சூழல் உருவானது. விமானம் புறப்பட தயாரான போது அதன் இறக்கைகளில் ஒன்றிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறின. இதையடுத்து விமானம் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வது ரத்து செய்யப்பட்டது. மேலும் விமானம் ஓடுபாதையிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஹூஸ்டன் தீயணைப்புத்துறை தனது எக்ஸ் தளப்பதிவில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாரான விமானம் ஓடுபாதையிலிருந்து வெளியேறுவதற்கு முன் பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ஹூஸ்டன் தீயணைப்புத்துறையின் விமான நிலைய மீட்பு தீயணைப்பு வீரர்கள் களத்திற்கு விரைந்து சென்று விமானத்தில் இருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வார காலத்திற்குள் அமெரிக்காவில் மட்டும் 2 விமான விபத்துகள் இடம்பெற்ற நிலையில் இந்த சம்பவம் விமானத்தில் இருந்த பயணிகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. குறித்த விமானத்தில் 104 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்களும் பயணம் செய்ய இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனடா மெக்சிகோவுக்கு இன்று முதல் 25% வரி விதிப்பு அமலுக்கு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். கனடா மெக்சிகோவுக்கு 25% வரி விதிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளதோடு அமெரிக்காவுக்கு தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தலாயிருக்கும் ஆப்பியாய்டு விநியோகத்தில் சீனாவின் பங்கு இருப்பதாய் கூறி அந்நாட்டின் இறக்குமதி பொருட்களுக்கு 10% வரி விதிக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் ஆப்பியாய்டுகள் போன்ற போதை வஸ்துக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். டாலருக்கு பதில் வேறு ஒரு புதிய கரன்சியை உருவாக்கினால் 100% வரி விதிப்பை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என்று பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மனியின் முன்னாள் ஜனாதிபதியும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் பிரதானியுமான ஹார்ஸ்ட் காலர் தமது 81வது வயதில் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார். பொருளாதார நிபுணரான ஹார்ஸ்ட் காலர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக பதவி வகித்திருந்தார். அதன் பின்னர் அரசியலுக்கு பிரவேசித்து ஜெர்மனியின் ஜனாதிபதியாக தெரிவானார். 2004ஆம் ஆண்டு முதல் ஜெர்மனியின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஹார்ஸ்ட் காலர் 2010ஆம் ஆண்டு வரை குறித்த பதவியை வகித்தார். 2010ஆம் ஆண்டு 2வது முறையாகவும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இருந்த நிலையில் அவர் தமது பதவியில் இருந்து விலகியிருந்தார். ஆஸ்திரேலியாவில் வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு குயின்ஸ்லாந்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் வடக்கு குயின்ஸ்லாந்தின் சில பகுதிகளில் 700 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளது. இதேவேளை நாளை வரை சீரற்ற காலநிலை தொடரும் என அந்நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். விளையாட்டு செய்திகள். துடுப்பாட்ட வீரர்களின் பொறுப்பற்ற துடுப்பாட்டமே காலி டெஸ்ட் போட்டியின் படுதோல்விக்கான காரணம் என இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் போட்டியின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இந்த மைதானம் அவ்வளவு கடினமானதல்ல. வீரர்கள் அண்டர் பிரஷர் எடுத்துக்கொள்வது எவ்வாறு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையாக விளையாடுவது பற்றி தெரிந்திருக்க வேண்டும்.
டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு தனித்துவமான விளையாட்டு. இங்குதான் ஒவ்வொரு வகையான சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் பந்துவீச்சு திறனை மேம்படுத்த வேண்டும். எங்களிடம் நல்ல துடுப்பாட்ட வரிசை உள்ளது. எனவே நாங்கள் நன்றாக துடுப்படுத்தாடவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறு சதங்கள் பெறுவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்த டெஸ்ட் போட்டியானது ஒரு நல்ல போட்டியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று இலங்கை அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரிய தெரிவித்தார். காலி, மாத்தர, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தர மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.